ஓட்டு காசு கொடுத்து ஜெயிக்கலாம்னு நினைக்கிற ஒரு கட்சி கேவலமான கட்சி திமுக தவிர வேற ஏதாவது இருக்கா? ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க துப்பு கட்ட ஆட்சி தானே இந்த ஆட்சி. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. வர்ற தேர்தலில் ஆணவத்தோடு அமைச்சர் பேசுறாங்க, நாங்க 10 தொகுதியில் வென்றெடுப்போம். 10 தொகுதியில் என்ன வென்றெடுக்கிறதுனா என்ன சொல்றான்? மக்களுடைய இயலாமையை பயன்படுத்தி வாக்குக்கு ரூபாய் அடைத்து அதை பிரிச்சுட்டாங்க. பாடுகள்லாம் பிரிச்சு இவனுக்கு அசைன்மெண்ட் 1000 ஓட்டுக்கு ஒருத்தன், அவனுக்கு இவ்வளவு ரூபா நீ வாக்காளருக்கு கொடுக்கணும். இப்படி ஓட்டு காசு கொடுத்து ஜெயிக்கலாம்னு நினைக்கிற ஒரு கட்சி கேவலமான கட்சி திமுக தவிர வேற ஏதாவது இருக்கா? நாங்க 2014 தனித்திண்டு ஆட்சியில சாதனை சொல்லி ஓட்டு ஆட்சிக்கு வந்து அண்ணா திமுக. நீ சாதனை சொல்லி ஓட்டு வாங்க முடியுமா? நீ என்ன சாதனை சொல்லுவ? எந்த சாதனையும் சொல்ல முடியும்? 69 கவுன்சிலர் இருந்து ஒரு கவுன்சிலர் என தேர்ந்தெடுத்த 4-5 கவுன்சிலர் கூட இல்லையா தேர்ந்தெடுக்க முடியாது? ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க துப்பு கட்ட ஆட்சி தானே இந்த ஆட்சி. 2 அமைச்சர் அளிக்கிறாங்களே, அவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனைன்னு பத்திரிகையில் சொல்றாங்க. எனக்கு என்னமோ அது இருக்கிற மாதிரி தெரியல. யாரும் தகுதி இல்லாதவன்னு கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன், பேசாம மாநகராட்சியை கலைச்சிட்டு போயிருங்களே, உங்க கவுன்சிலர் கலைக்க சொல்லிருங்களே, ரிசைன் பண்ண சொல்லிருங்களே மேயர். அதைத்தான் நான் முதலமைச்சரை கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த மதுரை வடகிழக்கு பருவமழை இருக்கும்போது போன தடவை நம்ம முதலமைச்சர் வந்தார், மதுரைக்கு வந்தார்ல, நடைமயமா வந்தாரா? நம்ம என்ன பேச மாட்டேங்க? நீ யாரும் வாங்க இந்த பக்கம், வாங்க இந்த பக்கம். நான் சொல்ற மாட்டேங்க, நான் உண்மையா என்ன சொல்றேன். முதலமைச்சர் வந்தாரா இல்லையா? நடைமயம் வந்தாரா இல்லையா? பார்த்தாரா இல்லையா? அப்ப நம்ம பந்தவுடி வாய்க்கால அவரை பார்த்திடக்கூடாது. அந்த கழிவுநீர் ஓட, அந்த கழிவுநீர் ஓடைய இவங்க பார்த்திடக்கூடாது. அவர் அலங்கார பாத்தீங்கன்னா அலங்கார திரைச்சீலை கட்டிக்கிட்டே இருக்கார். 2 கிலோமீட்டர் கட்டியிருந்தான். அது எனக்கு ஒருத்தர் போட்டார், நான் போட்டேன், நான் என்னுடைய வலைதளத்தில் போட்டேன். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம்ம நாட்டிலே அப்படின்னு அந்த பாட்டை போட்டோம். பார்த்தா வைரல் ஆயிடுச்சு, எல்லா டிவிலையும் ஒளிபரப்பு. உடனே முதலமைச்சருடைய பார்வைக்கு இங்க உளவுத்துறை கொண்டு போன உடனே மாலையில பாத்தீங்கன்னா அங்க அது ஒரு தகராறு. திருமாவளவன் சகோதரர் திருமாவளவனுடைய போட மறைச்சு கட்டினாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த திருமாவளவன் கட்சிக்காரவங்க தகராறு பண்ணி பாத்தீங்கன்னா உடனே அங்கன மட்டும் பிரிச்சாங்க. அப்புறம் சாயங்காலம் பிரிச்சுட்டாங்க. முதலமைச்சருக்கு தெரிஞ்ச உடனே முதலமைச்சர் இறங்கி உடனடியாக ஒரு உத்தரவு, 83 கோடி ரூபாய் சாங்ஷன், பாக்கலாம் உடனடியாக பந்தவுடி வாய்க்கால் சீரமைக்கப்படும், சோறு எழுப்பப்படும் சொல்லி 4 மாசம் ஆச்சு. ஒரு நடவடிக்கையும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.